ஹாய் கைஸ், 10th செப்டம்பர் 2024 அன்றைக்கி மார்க்கெட் எப்படி இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறது பார்க்கலாம். நிஃப்டி 50 எடுத்திருக்கேன். நிஃப்டி 50யோட ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் 25,000 வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக பிரேக் பண்ணுது, நல்ல வால்யூமோட பிரேக் அவுட் பண்ணி க்ளோஸ் பண்ணுது அப்படின்னா நீங்கள் அதுக்கப்புறமேல் ஒரு ஸ்கேல்ப் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு டார்கெட் 25,120 வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கலாம். அண்ட் சப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24,840 வந்துட்டு ஒரு இமீடியட் சப்போர்ட். ஸோ அதை பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா 24,800 ஃபர்ஸ்ட் டார்கெட் அண்ட் செகண்ட் டார்கெட் 24,730 நீங்கள் எடுத்துக்கலாம். பேங்க் நிஃப்டி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பேங்க் நிஃப்டியோட இமீடியட் சப்போர்ட் 50,950. ஸோ அதை பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா 50,850 இனிஷியல் டார்கெட்டாக எடுத்துக்கலாம். அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்துட்டு 51,250. ஸோ 51,250 க்ராஸ் பண்ணி நல்ல ஒரு க்ளோஸ் பண்ணுது அப்படின்னா ரீடெஸ்ட் பண்ணுதான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு ஸ்கேல்ப் பண்ணுங்கள். ஸோ இனிஷியல் டார்கெட் 51,380 நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ கைஸ், இப்போ நான் வந்துட்டு டெக்னிக்கல் அனாலிசிஸ் பற்றி மட்டும்தான் நான் வந்துட்டு சொல்லிகிட்ருக்கேன். ஸோ டெக்னிக்கலி வந்து மார்க்கெட் எங்கே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது, எவ்வளோ பாயிண்ட்ஸ் மினிமம் ஃபால் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அதில் நம்ம ஒரு என்ட்ரி எடுத்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு சின்ன ப்ராஃபிட் கிடைக்கும். அண்டு இது வந்துட்டு பார்த்திங்கன்னா நியூஸ் பேஸ்டாக இருக்கிற அன்னைக்கு டெக்னிக்கல்ஸ் எதுவுமே வந்து ஒர்க் ஆகாது. ஓகேங்களா, அங்கே வந்துட்டு பையர்ஸும் செல்லர்ஸும் வந்துட்டு பயங்கரமாக பம்ப் அண்ட் டம்ப் பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ பியூர்லி நியூஸ் பேஸ்டு எதுவாக இருந்தாலும் யூஎஸ் இன்ஃப்ளேஷன், இப்போ ரீசெண்டாக வந்துட்டு ரேட் கட்டோட ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க, ஃபெட் ரிசல்ட்ஸு, இல்லை இந்தியாவில் வந்துட்டு ஏதாவது வந்து எக்கனாமிக் பேஸ்டான ரிசல்ட்ஸு, ஃபினான்ஷியலாக என்ன இது பண்ணுறாங்க, அனௌன்ஸ்மெண்ட்ஸ் ஏதாவது கொடுக்குறாங்க, அப்படி இல்லாட்டி குளோபல் நியூஸ் பார்த்திங்கன்னா இப்போ வேர்ல்டு வார் அந்த மாதிரி ஏதாவது வருது, இன்கேஸ் வார் அந்த மாதிரி ஏதாவது வருது, இல்லை இன்ஃப்ளேஷன் அந்த மாதிரி ஏதாவது வருது, இல்லை யூஎஸில் வந்து எலெக்ஷன் வருது, இந்த மாதிரி நியூஸ் பேஸ்டாக ஒர்க் பண்ணுற அன்னைக்கு டெக்னிக்கல்ஸ் எதுவுமே ஒர்க் ஆகாது. ஓகேங்களா, பியூர்லி நியூஸ் பேஸ்டாக மட்டும்தான் வந்துட்டு மார்க்கெட் ரன் ஆகும். ஸோ அந்த டெக்னிக்கல் அனாலிசிஸில் நமக்கு எவ்வளோ மினிமம் சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறத நான் வந்துட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இன்கேஸ் வந்து நான் சொல்கிற ரெசிஸ்டன்ஸையோ சப்போர்ட்டையோ பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்னா நீங்கள் ஒரு ஸ்கேல்பிங் மட்டும் பண்ணுறது நல்லது. ஹோல்ட் பண்ணாமல், எப்போவுமே ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்கில் ஹோல்ட் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப டேஞ்சர். அண்டு ஸ்டாப் லாஸ் வரைக்கும் நீங்கள் ஹோல்ட் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு மினிமம் லெவலில் என்ட்ரி எடுக்கிறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ பேங்க் நிஃப்டிலேயே 51,250 வந்து ஒரு க்ரீன் கலர் பார் வந்து ஸ்ட்ராங்காக பிரேக் பண்ணி க்ளோஸ் வைக்குது அப்படின்னா நீங்கள் இங்கே என்ட்ரி எடுத்துறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே ஒரு லைன் போடுறேன். ஸோ இங்கேருந்து ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருந்து இங்கே பிரேக் பண்ணி ஒரு க்ரீன் கேண்டில் இந்த இடத்துல க்ளோஸ் வைக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் இந்த இடத்துல என்ட்ரி எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு உடனே மேலே போயிட்டு 51,380 ரீச் ஆகிடும் அப்படின்னு நினைப்பீங்க. ஸோ அந்த மாதிரி நினைக்கக்கூடாது. மார்க்கெட் என்ன பண்ணும் அப்படின்னா, ஸோ இங்கேருந்து இங்கே வரைக்கும் போயிட்டு எகெயின் இங்கே வந்து ரீடெஸ்ட் பண்ணிட்டு திருப்பியும் வந்துட்டு உங்களுக்கு இங்கே போய்ட்டு டச் ஆகிட்டு இங்கே ஒரு சின்ன ஃபால் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இங்கே வந்து நம்ம டார்கெட் டச் பண்ணலாம். ஓகேங்களா, ஸோ மார்க்கெட் வந்துட்டு எப்போவுமே சொல்கிற ஏரியாவை ரெசிஸ்டன்ஸ் ஆர் சப்போர்ட்டை பிரேக் பண்ணுது அப்படின்னா உடனே என்ட்ரி எடுத்துடாதீங்க. ரீடெஸ்ட் பண்ணுதான்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேல ஒரு ஸ்கேல்ப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.